பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கீங்களா? உங்களுக்காக விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கவலைப்படாதீங்க. பாருங்கள், இதை குறித்த வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாளில் நாம் இந்த வார்த்தை கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய காரியத்தின் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில், வியாபாரத்தில், பல இடங்களில் நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு கலங்கி நின்ற சமயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வநக்கத்தை இன்றைக்கு உங்களை பாதிச்சுதான், நான் உங்களுக்கு துணை நிற்கும்போது உங்களுக்கு வெட்கம் வருவதில்லை. தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையை நிற்பாரேயானால் நிச்சயம் நாம் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு நின்றோமோ அதே இடத்தில் மீண்டும் தேவன் நம்மை தலை நிமிர செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் அதுக்கு முன்பாக கத்துக்கிறார், நான் உனக்கு துணை செய்வேன், நீ வெட்கப்படுவதில்லை. எந்த இடங்களெல்லாம் வெட்கம் வந்துடுமோ அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களோ அந்த இடத்தில் உங்கள் தலைகளை தேவன் நிமிர செய்வார், உங்களை உயர்த்துவார். வேதத்தில் பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தருடைய வாழ்க்கையில் தேவன் மகிமையான காரியங்களை செய்ததை பார்க்கும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்வார். நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்கள், விசுவாசத்தோடு ஜெபமுங்கள், ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நீங்கள் ஆரம்பிக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் ஒரு உயர்வை பார்க்க முடியும். உங்கள் சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் மத்தியிலே உங்கள் தலைகளை தேவன் நிமிரச் செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆகவே ஆனால் ஒன்று, நீங்கள் கர்த்தரை உண்மையாய் நம்ப வேண்டும். அவரை உண்மையாய் நம்புகிற மக்களை தேவன் நிச்சயம் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆகையால் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். கர்த்தரை உண்மையாய் நம்புங்கள், நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, கடந்த நாட்களில் பட்ட துன்பங்கள், வேதனைகளுக்கு நிகராய் உடைய பிள்ளைகளை கத்த உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளையுடைய வெட்கம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெட்கப்படாமல் உடைய பிள்ளைகளை எந்த இடத்தெல்லாம் பயத்தோடு கலக்கத்தோடு நிற்கிறார்களோ அந்த இடத்தில் உடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் கர்த்தர், நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ துணை செய்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கலங்காதீர்கள், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.